தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவில் அதன் நீண்ட வரலாற்றில் பல அதிசயங்களையும் சர்ச்சைகளையும் அசம்பாவிதங்களையும் சந்தித்திருக்கிறது. இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் பெரும் செல்வம், அதிகாரம் மற்றும் அரசியல் ஆகியவை சந்திக்கும் ஒரு மையமாக இன்று வர இருக்கிறது. சமீபத்தில் ஆன்மீக அரசியல் என்ற நவீனகால நிகழ்வையும் சந்தித்து வருகிறது. முருகன் தமிழ் கடவுள், ஆனால் அவனுக்கு அர்ச்சனை தமிழில் செய்ய வேண்டும் என்பதையே நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு வாங்க வேண்டிய சூழல் இன்று இருக்கிறது. நம்முடைய முந்தைய பதிவில் அந்த கோவிலுடைய பல்வேறு வரலாற்றை பார்த்தோம். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய அடையாளமாக இருக்கும் அந்த கோபுரம் ஏன் மூடப்பட்டு இருக்கிறது, அதற்கு பின்னால் சொல்லப்படும் காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு. ஆகவே இந்த பதிவை இறுதி வரை பாருங்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். கோபுரம், கோ என்றால் இறைவன் அல்லது அரசன், புறம் என்றால் இருப்பிடம் அல்லது நகரம். ஆகவே கோபுரம் என்பது இறைவனுடைய இருப்பிடம், அரசனுடைய இருப்பிடமாகும். பழங்காலத்தில் கோபுரங்கள் ஒரு ஊருடைய மிக உயரமான கட்டிடமாக இருக்கும். அவை அந்த ஊருடைய அடையாளமாகவும் வழிப்போக்கர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தது. தொலைவில் இருந்து வரும் பக்தர்களுக்கு இறைவன் இங்கே இருக்கிறார் என்று காட்டும் கலங்கரை விளக்கம்தான் கோபுரம். ஒரு அரசனுடைய ஆட்சியின் கீழ் ஒரு கோவில் கோபுரம் எவ்வளவு உயரமாக எழுகிறதோ அது அந்த மன்னனுடைய சக்தி, செல்வாக்கு மற்றும் பக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. மேலும் சமூகத்தின் கூட்டு உழைப்பு மற்றும் கலைத்திறனுடைய உச்சபட்ச சான்றுகளாக கோபுரங்கள் இருக்கின்றன. அதற்கு சிறந்த சான்றாக தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் இருக்கிறது. பொதுவாக மாபெரும் ராஜகோபுரங்கள் அரசர்களுடைய அதிகாரம் மற்றும் செல்வத்தின் சின்னங்களாக கட்டப்படும். ஆனால் திருச்செந்தூரில் 157 அடி உயரமும் 9 நிலைகளும் கொண்ட மேற்கு ராஜகோபுரத்தை கட்டியது ஒரு மன்னர் அல்ல, ஒரு அரசன் அல்ல, மாறாக 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள். இந்த கதையை புரிந்து கொள்ள முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஆதீனம் என்றால் என்ன என்பதை. ஆதீனம் என்பது தமிழகத்தின் சைவ சமய மரபின் மிக முக்கிய அமைப்புகளில் ஒன்று. சைவ சித்தாந்த தத்துவத்தை மக்களிடையே பரப்பவும் பாதுகாக்கவும் வளர்க்கவும் தோற்றுவிக்கப்பட்ட மடாலயங்கள் அல்லது ஆன்மீக அமைப்பான இது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு சைவம் பல பிரிவுகளாக சிதறுண்ட போது அதை ஒருங்கமைத்து தத்துவார்த்த ரீதியாக வலுப்படுத்தும் ஒரு மீட்பு இயக்கமாக இந்த ஆதீனங்கள் தோன்றியது. பொதுவாக மடம் என்பது துறவிகள் வாழும் இடத்தை குறிக்கும். ஆதீனம் என்பது அதைவிட பெரிய ஒரு அமைப்பை குறிக்கிறது. இது ஒரு தலைமை மடாதிபதியின் கீழ் பல கிளை மடங்களையும் ஏராளமான சிலர்களையும் மற்றும் பல கோவில்களுடைய நிர்வாகத்தையும் கொண்டிருக்கும். வைணவம், பௌத்தம் போன்ற பிற சமயங்களுடைய செல்வாக்கு அதிகரித்த காலகட்டங்களில் சைவத்தின் தத்துவங்களையும் நடைமுறைகளையும் பாதுகாத்து வளர்த்தது. தமிழ் இலக்கியம், இசை, நடனம், கட்டிடக்கலை போன்ற கலைகளை ஆதரித்து வளர்த்தது. பல புகழ்பெற்ற கவிஞர்களும் அறிஞர்களும் ஆதீனங்களுடைய ஆதரவில் தான் நடந்தார்கள். ஆதீனங்கள் தங்கள் செல்வத்தையும் சக்தியையும் பயன்படுத்தி பல கோவில்களை கட்டி பராமரித்து விழாக்களை நடத்தின. கல்வி, உணவு, மருத்துவம் போன்ற சமூக சேவைகளை செய்து வந்தார்கள். தமிழ் மொழிக்கு பல்வேறு சேவைகளையும் செய்திருக்கிறார்கள். திருவாடுதுறை ஆதீனம் இவற்றில் மிக முக்கியமானது. இது 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் பெரும் செல்வாக்கோடு விளங்கியது. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த ஆதீனத்தின் தலைவர்களுக்கு தேசிக என்ற பட்டம் உண்டு. சரி, இப்பொழுது மேற்கு கோபுரத்தின் வரலாற்றுக்குள் வருவோம். கல்வெட்டு மற்றும் வரலாற்று பதிவுகளின்படி தற்போதுள்ள திருச்செந்தூர் மேற்கு ராஜகோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது. இதற்கான செலவுகளை ஆதீனத்துடைய ஆதரவாளர்களும் அப்பொழுது வாழ்ந்த ஒரு சில செல்வந்தர்களும் பக்தர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஏதோ ஒரு மன்னருடைய நேரடி கட்டளையால் இந்த கோபுரம் கட்டப்படவில்லை. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது. பொதுவாக கோவிலுடைய பிரதான ராஜகோபுரம் மூலவருடைய கருவறைக்கு எதிரில் தான் அமைந்திருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் மூலவர் கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி இருக்க 157 அடி உயரமுள்ள 9 நிலை ராஜகோபுரம் மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. அந்த ராஜகோபுரம் எப்பொழுதும் மூடப்பட்டே இருக்கும். ஏன் இந்த கட்டப்பட்ட கோபுரம் மூடப்பட வேண்டும்? இதற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆகம விதியை முன்வைக்கிறார்கள்.
கோவிலுடைய ஆகம விதியின்படி ஒரு கோவிலுடைய பிரதான நுழைவு வாயிலான ராஜகோபுரம் கருவறையில் உள்ள மூலவருக்கு நேர் எதிராக அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு மேற்கு திசையில் இருக்கிறது. இதற்கு காரணம் மனிதன் செய்த தவறு அல்ல, இயற்கை எப்படி இருக்கிறது. அந்த கோவிலுடைய புவியியல் சூழல் அப்படி இருக்கிறது. கோவிலுடைய கிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவின் கடல் இருக்கிறது. கடலுடைய அரிப்பு மற்றும் நிலையற்ற மணற்பாங்கான நிலப்பரப்பில் ஒரு ராஜகோபுரத்தை பிரம்மாண்டமாக கட்ட முடியாது. கோபுரத்தை கட்டுவது என்பது கட்டமைப்பு ரீதியாக மிகவும் சவாலானது மற்றும் ஆபத்தானது. ஆகவே கோவிலுடைய மேற்கு பகுதியில் இருந்த கடினமான பாறைகள் மற்றும் குன்றுகளுடைய உறுதியான அடித்தளத்தை பயன்படுத்தி கோபுரத்தை அங்கு எழுப்புவது பாதுகாப்பான மற்றும் நடைமுறைக்கு உகந்த ஒரு தேர்வாக இருந்திருக்கிறது. ஆக அந்த கோபுரத்தை ஆகம விதிப்படி அமைக்க முடியவில்லை. அதனால்தான் மேற்கு பக்கம் அமைத்தார்கள். ஆனால் மூடுவதற்கு பின்னாலும் ஆகம விதியே இருக்கிறது. கோவிலுடைய கருவறையில் உள்ள மூலவருடைய பீடத்தை விட கோவிலுடைய எந்த ஒரு வாசல் நிலையும் உயரமாக இருக்கக்கூடாது. இது ஆகம சாஸ்திரத்தின் ஒரு முக்கிய விதி. கருவறையே கோவிலுடைய ஆன்மீக மைய புள்ளி. அதன் புனிதத்தையும் முதன்மையையும் குறைக்கும் விதமாக வேறு எந்த கட்டுமானமும் அதைவிட உயர்ந்து காணப்படக்கூடாது. மேற்கு ராஜகோபுரம் கட்டப்பட்ட போது அதன் பிரம்மாண்டமான நுழைவு வாசலுடைய மேல் மட்டம் கருவறையில் உள்ள மூலவரான முருகனுடைய பீடத்தின் மட்டத்தை விட உயரமாக அமைந்துவிட்டது. ஆக இந்த ஆதம விதிமீறலை உணர்ந்த அப்பொழுது இருந்த ஆன்மீக பெரியோர்களும் ஆதீன தலைமைகளும் அந்த வாசல் வழியாக பக்தர்கள் நுழைவது சாஸ்திரத்திற்கு புறம்பானது என்று முடிவு செய்தார்கள். மூலவருடைய சக்தியை விட வாசலுடைய உயரம் மேலோங்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தை அது உருவாக்கும் என்பதால் அந்த வாசலை நிரந்தரமாக மூடிவிட முடிவு செய்யப்பட்டது. சில கோவில்களில் நிலத்தின் இயற்கையான சரிவு காரணமாக இது போன்ற சிக்கல் எழும்பொழுது வாசலை குறைப்பது, படிக்கட்டுகளை மாற்றி அமைப்பது போன்ற பரிகாரங்களை செய்வார்கள். ஆனால் திருச்செந்தூருடைய கோபுரத்துடைய அந்த பிரம்மாண்டம் காரணமாக அதை மாற்றி அமைப்பது என்பது இயலாத காரியமாக இருந்திருக்கிறது. எனவே மூடுவதே ஒரே தீர்வாக அமைந்திருக்கிறது. இந்த தத்துவம் என்னவென்றால், மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் விட கருவறையின் புனிதத்துவமே உயர்ந்தது என்ற ஆன்மீக கொள்கையை கட்டிடக்கலை ரீதியாக வெளிப்படுத்தும் ஒரு செயல். ஒரு ராஜகோபுரத்தை கட்டுவது என்பது இறைவனுக்கு செய்யப்படும் ஒரு பெரும் தொண்டு. அது கட்டியவருடைய புகழையும் பக்தியையும் பறைசாற்றும் ஒரு சின்னமாக இருக்கிறது. அதே சமயம் ஆகம விதியை காப்பது என்பது இறைவனுடைய புனிதத்துவத்தையும் பிரபஞ்ச விதிகளையும் மதிப்பதற்கு சமம். கருவறையின் சக்தியையும் அதன் முதன்மையையும் பாதுகாப்பது ஆன்மீகத்தின் அடிப்படை கடமை. ஆனால் இங்கு முரண் என்னவென்றால், கோபுரம் கட்டப்பட்டது 17ஆம் நூற்றாண்டில். அதே சமயம் அந்த கோபுரம் மூடப்பட்டது சமீபத்தில் 1988ஆம் ஆண்டு. அதாவது 37 வருடங்களுக்கு முன்புதான். கிடைத்த சான்றுகளின்படி 1988ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை இந்த மேற்கு ராஜகோபுர வாசல் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்தே இருந்ததாக கூறப்படுகிறது. பக்தர்கள் இந்த பிரதான நுழைவாயில் வழியாகத்தான் கோவிலுக்குள் சென்று முருகனை தரிசனம் செய்து வந்திருக்கிறார்கள். கோபுரம் கட்டப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத ஒரு தடை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேள்விதான் இதன் மூலம் எழுகிறது. இந்த நிரந்தர மூடல் ஆகம விதிகளுக்கு முரணானது என்றும், தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த கோவிலிலும் ராஜகோபுரம் இவ்வாறு மூடப்படுவதில்லை என்றும் கூறி அதை மீண்டும் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த இரு வேறுபட்ட கருத்துக்களையும் இணைத்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெளிவாகிறது. கோபுரவாசல் மூலவர் பீடத்தை விட உயரமாக இருப்பது என்பது ஒரு பழைய ஆகம விதி. ஆனால் இந்த விதி பல நூற்றாண்டுகளாக கடுமையாக பின்பற்றப்படாமல் இருந்திருந்து 1988ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் அல்லது நிர்வாக அல்லது பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வின் காரணமாக இந்த ஆகம விதியை ஒரு காரணமாக முன்வைத்து கோபுர வாசலை நிரந்தரமாக மூடுவதற்கு ஒரு வாய்ப்பை அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கலாம். ஆக திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்தின் நுழைவு மூடல் என்பது காலத்தால் அழியாத புனித கோட்பாடும் சமகாலத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் அல்லது நிர்வாக முடிவும் சந்திக்கும் ஒரு புள்ளியாக இருக்கிறது. பழங்கால விதிகள் நவீன அதிகார அமைப்புகளுக்குள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இது. இங்கு ஆன்மீகம் மற்றும் அரசியல் என்பதையும் தாண்டி அந்த கோபுரத்தை கட்டிய ஒரு பக்தனுடைய முயற்சியை நாம் பார்க்க வேண்டும்.
அந்த காலத்தில் இந்த கோபுரம் கட்ட நிதி ஆதாரம் ஏதும் இல்லாத போதிலும் தேசிகமூர்த்தி சுவாமிகள் இந்த கோபுர பணியை மேற்கொண்டதற்கு ஒரு தெய்வீக காரணம் கதையாக சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் திருவாடுதுறை ஆதீனத்தின் மகா சன்னிதானம் மற்றும் தேசிகமூர்த்திகள் சுவாமிகளுடைய கனவில் தோன்றி தனக்கு ஒரு கோபுரம் எழுப்பும்படி கட்டளையிட்டதாக ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. இறைவனுடைய இந்த ஆணையை ஏற்று எந்த அரசனுடைய நிதி ஆதாரத்தையும் நம்பாமல் முருகனுடைய அருளை மட்டுமே நம்பி தேசிகமூர்த்தி சுவாமிகள் கோபுர கட்டுமான பணியை தொடங்கினார் என்று இந்த கோபுர நிர்மாண பணியோடு தொடர்புடைய ஒரு தொன்ம கதை நமக்கு சொல்கிறது. கோபுர பணியில் ஈடுபட்டிருந்த சிற்பிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு நாள் வேலை முடிந்ததும் தேசிகமூர்த்தி சுவாமிகளால் பணத்தை கூலியாக கொடுக்க முடியவில்லை. மாறாக திருநீற்றை பன்னீர் இலையில் சிறு சிறு பொட்டலமாக மடித்து அவர்களுடைய கையில் கொடுத்தார். அந்த பொட்டலங்களை கோவில் அருகே உள்ள துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு அருகில் சென்று திறக்குமாறு சொல்வார். அவர்கள் அவ்வாறு சென்று திறந்தபொழுது அந்த விபூதி பொட்டலங்கள் அவரவர் செய்த உழைப்புக்கு ஏற்ற சரியான பணமாக மாறி இருந்ததாக ஒரு செவி வழி செய்தி, ஒரு கதையாக இன்றும் அந்த பகுதியில் பேசப்படுகிறது. இது போன்ற ஒரு செவி வழி கதை விருத்தாச்சலம் பழமலைநாத சிவன் கோவிலுக்கும் உண்டு. அங்கு இருக்கும் வில்வ இலையை அந்த கோவிலை கட்டிய பொதுமக்களுக்கும் சிற்பிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தருவார்கள் என்றும் அவரவர் உழைப்புக்கு ஏற்ப அது ஊதியமாக மாறும் என்றும் எந்த வேலையும் செய்யவில்லை என்றால் அந்த வில்வ இலை இலையாகவே இருக்கும் என்றும் அந்த கோவிலுடைய செவி வழி கதையில் இருக்கிறது. இதை நான் சிறு வயதில் அங்கு கேட்டதுண்டு. இன்னும் சொல்ல போனால் அந்த வில்வ மரமே இன்றும் அங்கே இருக்கிறது. ஆக இது போன்ற கதை சொல்ல வருவது என்னவென்றால், கோவில் மற்றும் கோபுர திருப்பணி மனித முயற்சியால் மட்டும் நடைபெறவில்லை. மாறாக அது இறைவனுடைய திருவருளாலும் ஆன்மீக சக்தியாலும் நிகழப்பட்டது என்பதை இது பறைசாற்றுகிறது. ஆகம விதிப்படி இவர்கள் திருச்செந்தூர் மேற்கு கோபுரத்தை மூடினாலும் அது ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை என்று பொருள் அல்ல. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தெய்வ நிகழ்விற்காக அதன் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழாவின் 7ஆம் நாளில் சூரசம்காரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நள்ளிரவில் நடைபெறும். அந்த திருக்கல்யாண வைபவத்தின் போது மட்டும் மேற்கு ராஜகோபுரத்துடைய கதவுகள் திறக்கப்படும். இதற்கு பின்னாலும் ஒரு சாஸ்திர அடிப்படையை சொல்கிறார்கள். அதாவது திருமணம் முடித்த புதுமண தம்பதிகள் தங்கள் இல்லத்திற்குள் நுழையும் போது தலைவாசல் வழியாக நுழைய வேண்டும் என்பது மரபாம். அந்த அடிப்படையில் இந்திரனுடைய மகளான தெய்வானையை மணந்த முருகபெருமான் தனது தேவியோடு கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது கோவிலுடைய தலைவாசலான ராஜகோபுரத்தின் வழியாகவே உள்ளே நுழைய வேண்டும். இந்த ஐதீகத்தை நிறைவேற்றும் பொருட்டே அந்த ஒரு நாள் மட்டும் நள்ளிரவில் கோபுர கதவுகள் திறக்கப்படுகிறது. முருகனும் தெய்வானையும் வாசல் வழியாக கோவிலுக்குள் பிரவேசித்த பிறகு கதவுகள் மீண்டும் மூடப்படும். இந்த நிகழ்வின் பொழுது பக்தர்கள் யாரும் அந்த வாசல் வழியாக உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக மூடப்படுவதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார்கள், திறப்பதற்கும் ஒரு கதையை சொல்கிறார்கள். அதே சமயம் கோபுரத்தை கட்டியதும் ஆதீனம்தான், அதை மூடியதும் ஆதீனம்தான். கோபுரத்தை கட்டும் பொழுது முருகன் மீது உள்ள அதீத அன்பு, நம்பிக்கை, பக்தி காரணமாக அதன் பிரம்மாண்டம் மற்றும் கலநயம் கொண்ட அந்த ஒன்றை முருகனுக்காக உருவாக்க வேண்டும் என்று கருதி மிக ஆர்வமாக கோபுர பணி தொடங்கப்பட்டிருக்கலாம். கட்டுமான பணி முடிவடைந்து விட்டது. பல வருடங்கள் கழித்து ஆகம விதி மீறல் கவனத்திற்கு வந்திருக்கலாம். கோபுரத்தை கட்டியதன் மூலம் தங்களுடைய சமய பற்றையும் புகழையும் நிலைநாட்டிய ஆதீனம் அதே சமயம் ஆகம விதிகளை மீறக்கூடாது என்ற தங்களுடைய ஆன்மீக கடமையை உணர்ந்து தாங்களே கட்டிய கோபுரத்தை தாங்களே ஆகமத்திற்காக பூட்டியிருப்பார்கள். 17ஆம் நூற்றாண்டில் கோபுரம் கட்டப்பட்டதிலிருந்து சுமார் 300 ஆண்டுகளாக இந்த விதிமீறல் தெரிந்தும் ஒரு சமரச நடைமுறையில் பக்தர்களுக்கு அனுமதி இருந்திருக்கிறது. 1988 எடுக்கப்பட்ட முடிவு ஒரு குறிப்பிட்ட நவீன நிர்வாக அல்லது மத ரீதியான முடிவால் ஆகமத்தை குறிப்பிட்டு கோபுர வழி நுழைவு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நவீன காலத்தில் ஆகம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிகள் வெறும் மத நம்பிக்கைகளாக பார்க்கப்படாமல் அவற்றிற்கு பின்னால் ஒருவித அறிவியல் அல்லது தொழில்நுட்பம் இருக்கலாம் என்ற பார்வை ஆழமாக இருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகமத்திற்கு பின்னால் அறிவியல் இருக்கிறது என்ற காரணத்தால் இன்றைய பல்வேறு மக்கள் இறைவனிடம் தங்கள் குறைகளை சொல்லி தன் முழு நம்பிக்கையை வைத்து அது நடைபெற்று அவர்கள் வாழ்வில் ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது
இறைவனை முழுமையாக நம்புகிறார்கள். அறிவியலையும் தாண்டி இறைவனுடைய சக்தி இருக்கிறது என்ற நிலையில்தான் பக்தி இன்று அதிகமாகிறது. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது திருச்செந்தூர் கோவிலின் மேற்கு கோபுரம் மூடப்பட்டது ஆகம ரீதியாக வேண்டுமென்றால் சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு பக்தனுடைய பார்வையில் அதை பார்க்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த கோபுரமே ஒரு பக்தனுடைய அடையாளம் தான். செவி வழி கதையாக முருகனே கனவில் வந்து சொன்னதாக ஒரு விஷயம் இருக்கும் பொழுது முருகனுடைய சொல்லை கேட்டு அந்த கோபுரத்தை கட்டியது உண்மை என்று மக்கள் நம்பும் பொழுது இறைவனுடைய அந்த பேச்சை மீறி அதை மூடும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு யார் தந்தது? எந்த அரசனுடைய நிதியுதவியும் இல்லாமல் முழுக்க முழுக்க பக்தர்களால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் பக்தர்களுக்கே உரியது. புராண கதையை வைத்துக்கொண்டு ஒரு நாள் மட்டும் இரவோடு இரவாக கோபுரத்துடைய நுழைவு வாயிலை திறப்பது சரி என்றால் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்காக எப்பொழுதும் அது திறக்கப்படுவதும் சரியே. திருச்செந்தூர் என்றாலே இன்றளவும் அந்த கோபுரம்தான் அடையாளமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த 300 ஆண்டுகளில் ஆகமத்தை மீறியதால் எந்த விதமான அசம்பாவிதமும் பெரிதாக ஏற்படவில்லை. அங்கே உள்ளே இருப்பவர்களால் தான் ஊழல் நடக்கிறது, திருட்டுக்கள் நடக்கிறது. அவ்வளவு ஏன் இன்றும் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சீக்கிரம் காண வேண்டும் என்றால் அங்கு இருப்பவர்களுக்கு 500 1000 தர வேண்டிய சூழல் இருக்கிறது. இதெல்லாம் எந்த ஆகமம் சொன்னது? அந்த கோபுரத்தை மூடியதால் பக்தர்கள் மிக கஷ்டப்பட்டுதான் முருகனை தரிசனம் செய்கிறார்கள். ஆக எந்த ஒரு அறிவியல் காரணமும் இல்லாமல் ஒரு முருக பக்தனால் கட்டப்பட்டதை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வதை இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை நாங்கள் மதிக்கிறோம். கோபுர வாசலை தாண்டி கீழ் நோக்கி நடந்து இறைவனுடைய கருவறைக்கு செல்லக்கூடாது, இறைவன் கீழ் மனிதன் மேல் என்று இருக்கக்கூடாது என்பதெல்லாம் புரிகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கும் இடத்தை தூரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அடையாளமாக காட்டுவது கோபுரம். இறைவனை காண முடியவில்லை, ஆனால் அவன் இருக்கும் இடத்தை கண்டுவிட்டேன் என்பதால் தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். முருகன் இருக்கும் இடத்தை தமிழ் மக்கள் தங்கள் நெஞ்சத்தில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆகம காரணத்தை முன்வைத்து கீழ் மேல் என்ற விஷயத்தை சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று. ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்கள் நாம் உயர்ந்தவர்கள், மேலிருந்து கீழ் வந்து முருகனை சந்திக்கிறோம் என்று எந்த அகந்தையிலும் எந்த ஒரு பக்தனும் இன்று வரை முருகனை பார்க்கவில்லை. ஆகவே ஆகமத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு அது ஒரு சிறந்த முருக பக்தனுடைய அடையாளம் என்ற நோக்கில், முருக பக்தர்களால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம் என்ற நோக்கில், முருகனுக்காக முருகனே சொல்லி கட்டப்பட்ட கோபுரம் என்ற நோக்கில் இன்றும் திருச்செந்தூருடைய அடையாளமாக இருக்கும் அந்த கோபுரத்தை பக்தர்கள் பயன்பாட்டு திறப்பது என்பதே ஒரு ஆகச் சிறந்த முடிவாக நாங்கள் பார்க்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல பல்வேறு வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.